ஊர்ல எல்லாரும் சௌக்கியதானே? சௌக்கியமா இருக்காங்க. இந்த மாதிரி திருவிழா நடக்கும் போது நம்ம சொந்தக்காரங்களை எல்லாம் பார்க்க முடியுது. உங்க மகன் மருமகன் வந்திருக்காங்கல்ல? வந்திருக்காங்க. இருந்து படகு போட்டி பாத்துட்டு போக சொல்லுங்க. படகு போட்டியா? ரொம்ப முட்டங்க. என்ன புதுசா கேக்குறீங்க? உங்க மகன் வீராசாமி இருக்கிற இடத்துலதான் என் மகன் இருப்பேன். என்னப்பா என்ன தகராறு? ஒண்ணு இல்லம்மா, இந்த பக்கத்தூர் பசங்க வந்து நம்ம மீனாவை கலாட்டம் பண்ணானுங்க. அடி பின்னிட்டோம்ல. ஆமா பிச்சிடோம்ல. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இன்று அவர் தலைமையில் படகு போட்டி நடக்க போகிறது. நமது ஊர் வழக்கப்படி படகு போட்டியில் கலந்து கொள்கின்ற இரு குழுக்களுக்கும் தலைவர்களை முன்னதாக அறிவிப்பது கிடையாது. அதனால் சீட்டு குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு நமது மேட்டுக்குப்பத்தைச் சேர்ந்த மஞ்சள் உடையன் இந்த குழுவிற்கு தலைவராக நமது நண்பர் வீராசாமி அவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். யார் எதுக்கு நின்னாலும் நீ அவங்கள ஜெயிக்கல உன்னை குத்தி கொள்ளுறோம். பரவாயில்ல, ஜெயிச்சு காட்ட பாரு. அடுத்த குழுவின் தலைவரை சீட்டு குழுக்கள் மூலம் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அடுத்தபடியாக சிகப்பு உடை அணிந்த குழுவிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நம் குப்பத்தில் எல்லோராலும் சின்னவர் என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற முத்து. முடியாதுப்பா. போட்டி வச்சு எங்க ரெண்டு பேரும் பிரிக்க பாக்குறீங்களா? முடியாது. இவனை யாரா நம்ம பிரிக்கிறதுக்கு? நீ ஜெயிச்சா நான் பெருமைப்பட போறேன், நான் ஜெயிச்சா நீ பெருமைப்பட போற. அப்படிங்கிற அப்ப நீ தான் பெருமைப்படுவ. நான் தோத்துருவேன். ஆமாடா, நீ தோத்துருவ. பாத்துருமா? பாக்கலாடா. அம்மா ஆத்துருவோம் ஆத்துருவோம். அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அம்மா சலாம் போடுறம்மா. ரெடியா? நீங்க ரெடியா? எங்களை வாழ வைக்கும் கடலம்மா. முத்தையும் பவளத்தையும் இந்த உலகத்துக்கு கொடுக்கிற மாதிரி எங்களுக்கு மீனை அள்ளி அள்ளி கொடுக்கணும் தாயே. அம்மா ஓ மடி தேடி வர்றோம். எங்களுக்கு வள நிறைய மீனும் எங்களுக்கு பாதுகாப்பு நீதாமா கொடுக்கணும் தாயி. இன்னைக்கு எவ்வளவு மீன் மாட்ட போதும் பாரு. இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே உன் கைராசிக்கு குமியுமே. இன்னைக்கு கரையில போய் இறங்கணும்னு கிச்சன் ஏத்திர வேண்டியதா. என்னடா சொல்ற? குவார்டர் தான். எப்ப பார்த்தாலும் தண்ணியை பத்தி பேசிட்டு இருக்க. தண்ணி பாம்பு. இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்கேன். புல்லு அடிக்க போற. மீனா பெரிய மீனை வறுத்துரு, சின்ன மீனை குழம்பு வச்சிரு, மிச்சருக்கு காய போடு. சீக்கிரமா குழம்பு போய் முத்து சாப்பாடு வர்றான். ஆமாமா
மறந்துடாத உப்பு மசாலா எல்லாம் போட்டு செட்டா போய் மறைக்கார நான் சொல்ற வேலைக்கு எடுத்துக்க. இல்ல முத்து இது மேல கட்டுப்படாதுப்பா. என்னடா இவருக்கு சொல்றேன் முடியாது முடியாது விலை வாங்குறது ஏறி போச்சுல கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு போட்டு கொடுங்க. 400 ரூபா முடியாது 600 ரூபா தருவியா? வழக்கமா குடுக்கற வேலைக்கு கொடுப்பா அப்படி விலை ஏத்தாத. என்ன மறைக்கார பழைய விலையே சொல்லிட்டு இருக்க? சீக்கிரம் எடுத்து என்னடா வணக்கங்க. வணக்கம். என்னடா சாம்பிளுக்கு மீனை புடிச்சிட்டு வந்திருக்க? இவ்வளவுதாங்க கிடைச்சது. என்ன இவ்வளவு கிடைச்சது? அங்க வர்ற முத்தும் வீராசாமி வந்த படகுல பிஞ்சு போன டப்பா படகுல எவ்வளவு மீனை புடிச்சிட்டு வந்திருக்கான். லட்சக்கணக்கில் செலவு பண்ண மோட்டர் போட்ல இவ்வளோண்டு மீனை புடிச்சிட்டு வந்திருக்கியாடா. எந்த தப்புல முதலாளி அடக்கமா மீன் பிடிக்கிற இடத்துல இன்னைக்கு அவனுக்கு புந்துட்டானுங்க. முத்து வீராசாமி சௌக்கியமா? ஏதோ கடவுள் புண்ணியத்திலையும் உன் ஆசீர்வாதத்திலும் நல்லா இருக்கும். உங்களை மட்டும் தான் கடவுள் காப்பாத்துவாரு. அடிச்சிட்டீங்களா லக்கி பிரைஸ்? இது உழப்புல சம்பாரிச்சது. இங்கயா? இல்ல சாதாரண போட்ல போனாலே இவ்வளவு மீன் பிடிச்சிட்டு வரீங்களே, நம்ம மோட்டர் போட்ல ஏறணும் எவ்வளவு மீன் பிடிக்கலாம் சொன்னா கேட்க மாட்டீங்களேப்பா. ஏறுங்கப்பா நம்ம மோட்டர் போட்ல. பாரு ஏற்கனவே நாங்க நிறைவா இருக்கோம். அது மட்டும் இல்ல எந்த பயலுக்கு நாங்க அடிமை இருக்கோம் பாரு. சரி இல்ல ரெட்டிப்பா சம்பாதிக்கலாமே அதுக்கு சொன்னேன். யார் என்னையா? வேலையை பார்த்துட்டு போயா. நல்லதுக்கு சொன்னா எவன்டா கேக்குறீங்க? போயிட்டேன்பா. கூட எடுத்துக்கிட்டு வாடா. கூட எடுத்துட்டு வாங்கலாம்டா. வாடா போடான்னு என்னைய வச்சு பேசிட்டு இருக்காருல்ல. என்ன நானே லொல்லுனா நீங்க ஏகப்பட்ட லொல்ல இருக்கீங்களே. என்ன அப்படி கேட்டுட்ட? டீனா நம்ம கிட்ட டீ தானே இந்த வட்டாரமே பேசுறியா? சாப்பிடு. முத்து வயிறு பெரட்டி பெரட்டி வலிக்குதுடா. அப்படியா? இங்க பாரு உப்புசமா இருக்குல்ல. எங்க வேற வீட்டுக்கு வா, அம்மா கசாயம் வச்சு கொடுக்குறேன். அம்மா இருக்குல்ல. டீ கடை பார்த்த உடனே உனக்கு அங்கங்க வலிக்க ஆரம்பிக்குமே. இலை சுத்தி வளைச்சு பேசாத. தண்ணி அடிக்கணும் நேரா சொல்லு. புரியாம பேசாதடா. இலை உன் ஐடியா எனக்கு தெரியும்டா. இன்னைக்கு உன்ன தண்ணி அடிக்க விட மாட்டேன். ஏன்டா காசு கொடுத்து உடம்புக்கு எடுத்துக்கிற? டேய் இன்னைக்கு ஒரு நாள் விட்டுறா. என் கண்ணு இல்ல என் செல்லம் இல்ல கை காலம் ஒரே வலிடா. என்ன தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. எப்படியோ போ. உன் வயிறு உன் குடல் எனக்கு என்ன. தேங்க்ஸ்டா. சீக்கிரம் போயிட்டு வா, நான் இங்க நிக்கிறேன். நிமிட்ல வந்துடுறேன். கம்மியா குடிடா. மாமூல் ஸ்பெஷாலிட்டி ஒண்ணு கொடு. என்ன மாமு தண்ணி கலந்துருக்க? உனக்கு நாக்கு செத்து கிடக்கு, பூராத்தையும் சாப்பிட்டுட்டு சொல்லு மாப்ள. என்ன மாமா ஒண்ணு சுதாரிப்பு இல்லையா? நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற இல்ல, இதெல்லாம் உனக்கு கட்டுப்படாது. இதையும் குடி. இதா பார் சூப்பர் சுண்டல் சாப்பிடு. அசத்து. மாமூல் எங்க பிடிச்ச சுண்டல்? ஏன் ரொம்ப பிரமாதம். என்னண்ணே சுண்டல் சொல்றான். என்னண்ணே எப்படி சொல்றா சுண்டலா? என்னாச்சு அண்ணனுக்கு? ஆகணும் வழக்கம் போலதான். மப்பு மகாதேவ குடிமகனே. இது மாதிரி தினம் குடிச்சிட்டு வராரே, கூட இருக்கிற நீங்க கொஞ்சம் சொல்லக்கூடாதா? அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் சொன்னா கேட்கவே மாட்டான். இப்படி தினம் குடிச்சு குடிச்சு சாப்பிடுறது கூட இல்ல, பட்டியாவே கிடக்குறாரு. சாப்பிடுறது இல்லையா? உடம்பு என்ன வருது? அதுதானே நானும் சொல்றேன். சரி சரி நீ சாப்பாடு ரெடி பண்ணு, நான் அவனை கூட்டிட்டு வரேன். ஏய் டேய் வீரசாமி டேய். எப்படி சுண்டல் சொல்லலாம்? சுண்டல் எப்படி சொல்லலாம்? அதுதான் சாப்பிட போறோம். ஸ்பெஷாலிட்டி இருக்க. அது ரொம்ப நிறைய இருக்க. வாடா வா. ஏய் ஏய் என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா ஒண்ணு இல்ல. வா வரேன். சாப்பிடுனே. எப்பா சாப்பிடுற ராஜா. நீ சாப்பிடு நான் சாப்பிடுறேன். நான் சாப்பிடுறேன். குடுமா குடு சாப்பிடுறேன். இந்த பாரு இது சோறு. மீனா குழம்பு ஊத்து. அடேங்கப்பா. டேய் பிரமாதம்டா. சாப்பிடுறேன் சாப்பிடுறேன். குடுக்குறேன் குடுக்குறேன். பாத்தியா நல்ல புள்ளவன். சாப்பிடுறேன். இதுக்கு பேரு என்ன தெரியுமா சொல்லு? எங்க நீயே சொல்லு. தெரியுமா சொல்லு. நீ சொல்ற பேர் பாசண்டா. எங்க அம்மாவுக்கு அப்புறம் நீதான் எனக்கு சோறு ஊட்டி விடுற. ஆமா இல்ல எனக்கு வந்திருப்பியா, எனக்கு ஊட்டி விட்டுருப்பியா. எனக்கு அண்ணன் தம்பி அப்பா அம்மா அந்த அளவுக்கு இருந்தா போதும்.
படுத்துறான் போறேன். சாப்பிடு. ஆபண ஆ ஆ ஆ என்ன மடி சாப்பிடலையா? மீன் 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 பாரு பாரு சாப்பிடு. மாலை போட்ட தெரியுமா? ஆமா சொல்லு, என்ன சொல்லு? ஒண்ணு இல்ல. நீதான் எனக்கு மாலை போட்ட. நீதான் எனக்கு அதெல்லாம் படக்கூடாது. நல்லா தூக்கு. அந்த நல்ல பையன் தூக்கு தூக்கு. அங்க பாரு. நிறுத்தாத. அதோ பார், மலை போட்டுருக்கானுக்கு தெரியுதா? என்னடா இங்க வரானுங்க? வழக்கம் போல இங்க வந்து மீன் பிடிக்காதீங்கன்னு தகராறு பண்ணுவானுங்க. நேரா அந்த பக்கம் போ. வரட்டும், உடம்பு பிடிச்சிடுவோம். மாறிடா. போங்கடா. சாப்பிடுங்கண்ணே, நல்லா சாப்பிடுங்க. என்ன மாமா? அட போப்பா, ஒரு தொல்லையே வேண்டாம். தண்ணி சாப்பிட்டா ஒரு மட்டு மரியாதை வேண்டாம். நம்ம மரியாதை நாம தான் காப்பாத்திக்கணும். என்ன மாமா, அன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா போச்சு, அதுக்கு போய் ஒரேதான் கோவப்படுறிய? அதுக்காக கொஞ்சமாவது மரியாதை வேண்டாம். இப்ப மாமாங்கிற, போத ஏறனவன போடாங்கிற. எனக்கும் சவகாசம் வேண்டாம்ப்பா. ஏ முஸ்தாமி, இந்த ஆளு என்ன கேட்கறார கொடுத்து விடப்பா. என் கையால இந்த ஆளு பச்சை தண்ணி கொடுக்க மாட்டான்ப்பா. நம்ம மரியாதை நாம தான் காப்பாத்திக்கிறோம். அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, நான் ஒண்ணு மானம் கட்டு மரியாதை கட்டு வாழல. நான் ஏன் இங்க வர்றேன்? வேற கையில போய் குடிக்க மாட்டேனா? இல்ல மாமன் கையால குடிச்சா நல்லா இருக்கும் தானே வர்றேன். நான் வர்றேன்ப்பா. போப்பா, அவ்வளவு கொஞ்சம் இருங்க. என்னன்னா நீங்களும் சின்ன பிள்ளைட்ட கோவிச்சுக்கிட்டு, அவர் யாரு? உங்க மாப்பிள்ள தானே? இந்தாங்க, உங்க கையாலே கொடுங்க. பொறுமையே கிடையாது உங்களுக்கு வர வர. என்ன மாமா, மலைக்கு போனாலும் மாமச்சன தேவையில்லை. இல்லைங்க மாப்பிள்ள, என்ன இருந்தாலும் அன்னைக்கு நீங்க அப்படி பேசுறது தப்பு தெரியுமா? இந்தாங்க, குடிங்க, அளவோட குடிங்க. மாப்பிள்ள, நான் சொல்றது கேளு. பித்தோடும் இதுக்கு வேலை தாங்காது. ஒழுங்கா வீடு வச்சிடணும். சாப்பிடு சாப்பிடு. இது என்ன தெரியுமா உனக்கு? இது என்ன தெரியுமா? சொல்லு சொல்லுங்க. நீ சொல்லாத, நான் சொல்றேன். அன்னைக்கு கொட்டா தெரியுமா இவ்வளவு பெருசா? என்ன சொல்ல சொல்ல, என்னன்னு சொல்ல? சுண்டல். நீ சொல்ல பாரு. முடியல முடியல எனக்கு. மரியாதை பேசாத. இவ்வளவு இருக்கு பாத்தியா? என்ன சொல்லுன்னு போட போடாவா? வாங்கடா. எனக்கு இது வேணும், இது வேணும். விருதுக்கு போற சைடு விருது பாரு. என்ன எங்க தகராறு? கொஞ்சம் கூட மரியாதை போடா வாடாங்கற. அந்த பாட்டி தண்ணி போட்டுருக்கா. நீ எவ்வளவு பங்கு நான் பாத்துக்கிறேன். நீ சொல்லு, என்ன சொல்ல, என்ன சொல்ல, என்ன சொல்ல, சொல்ல. சுண்டல் தம்பி. தண்ணி போட்டிருக்கணும், ஏன்டா அடிக்கிறீங்க? இவரு தண்ணி போடலடா. அப்போ இவருக்கு தண்ணி காட்டிடுவோம். ஏய் வீராசாமி, அவனுங்க போட்டு வரட்டும். போட்ல உள்ள மோட்டர் என்ன கெதி ஆகுது பாரு. ஏய், சிரிச்சு கிரிச்சு காரியத்தை கெடுத்துறாத. என்ன சொல்ற? நீ சிரிச்சிடாத. வராங்கடா, வராங்க, சிரிக்காத. ஐயா வராதீங்க ஐயா, வலை போட்டிருக்க, வராதீங்கய்யா. நேற்று தான் இங்க வலைய அறுத்தீங்க, இன்னைக்கு அறுக்கிறதுக்கு வந்துட்டீங்களா? உங்களுக்கு அறுக்கிறதுக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா? வராதீங்கயா, வராதீங்க. மீன் நிறைய விழுந்திருக்கியா? வராதீங்க ஐயா, குழம்பு கிடைக்காதீங்கய்யா ஐயா. ஐயா மாட்டிட்டீங்களா? நீச்சல் தெரியுமா? சாப்பாடு கொண்டுட்டு வந்திருக்கீங்களா? கிடந்து சாவுங்கடா பரதேசி பசங்களா. டேய் போடா போடா போட்டா புண்ணாக்கு போடா. அந்த தப்பு கணக்கு. வா வா, பக்கம் வா. வந்தா வலையறுப்போம். மறுபடியும் போட்டு சரி பண்றதுக்கு எக்கச்சக்கமா செலவாங்க. போட்டு சரியாகிற வரைக்கும் மீன் பிடிக்க முடியாதுங்க. அந்த வீராசாமி அப்பாவிங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்து போயதாங்க. இது அவன் பண்ண வேறதாங்க. தண்ட பசங்களா, தடி பிண்டங்களா. சும்மா வலையில கம்பி இருந்துதான். வண்டி கண்ணுக்கு தெரியல, அப்படி மேல வந்து இடிச்சு விட்டிய.
ஏமா அடிக்கடி பட்டுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே. யோ பெரிய மனுஷா, என்ன ஏரோப்ளேன் ஓட்டிட்டு வர? குப்பத்துக்குள்ள வரவங்க பார்த்து வரவனா? ஏய் உனதான் கேக்குறான். யார் மேல தப்புன்னு கேளுப்பா. பாப்பா சொல்லுமா. அவர் மேல தப்பு இல்லைண்ணே. நான் தான் குறுக்க வந்து கால் தடுக்கி விழுந்துட்டேன். வீராசாமி இதான் உன் தங்கச்சா? மீனா நீ வீட்டுக்கு போ. சரிண்ணே. ஆமாப்பா என் தங்கச்சினா அதுக்கு என்னப்பா? கண்ணுக்கு லட்சணமா கலையா? என்னது? மகாலட்சுமி தெய்வம் மாதிரி இருக்காங்களா, அதுக்கு சொன்னப்பா. கார்ல அடிபடுதா என்ன வருது? டேய், டேய், டேய். உங்களை பார்க்க வந்தா சர்ன்னு போறீங்களே, ஏப்பா நீங்க இப்படி செய்யலாமா? என்ன செஞ்சோம்? அதாவது இல்ல 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 நம்ம மோட்டர் போட்டலாம், புது மோட்டர் போட வச்சிட்டீங்களே, நியாயமா? அது ஒண்ணு இல்லைங்க. உங்க ஆளுங்கெல்லாம் எங்க கிட்ட வந்தாங்க. பழைய மோட்டரை வச்சு ஓட்டிட்டு இருக்கோம். எங்க ஐயாட்ட சொல்லி புது மோட்டர் கொஞ்சம் வாங்கி கொடுக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் அப்படி செஞ்சோம். ஏய், இந்த ஆளுகிட்ட என்னடா பேச்சு? உங்க ஆளுங்க வருவாங்க, எங்க வலையா இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு போவாங்க. அதை பாத்துக்கு நாங்க சும்மா இருக்கணும். எங்க மோட்டர் போட்டு போற வழியில நீங்க தான் இரும்பு வலையை விரிச்சிட்டு தான் எங்க ஆளுங்க சொன்னாங்க. எங்க வலைய அறுக்க வந்ததுனாலதான் இரும்பு வலையில மாட்டினாங்க. நீங்க எங்க வழிக்கு வர்றீங்க? இந்த பாருப்பா, நான் வியாபாரி, எனக்கு வியாபாரம் தான் முக்கியம். எனக்கு ஏகப்பட்ட மீன் தேவை. இந்த பார், நீங்க 2 பேரும் என்கிட்ட வேலைக்கு வர வேணாம். உங்க மீனை கொடுத்துருங்க, என்ன வேலையோ போட்டு கொடுத்துறேன். மன்னிக்கணும், வழக்கமா மறைக்காதான் எங்ககிட்ட வாங்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு திருப்தியா பணம் கொடுக்கறாரு. அவரை இப்ப மாத்திரதா இல்ல. எங்களுக்கு வேலை இருக்கு, நாங்க வரோம். வா. பெரிய ஆபீசரு. என்னங்க வீட்ல இருந்து வரும்போது கிழிக்க போறேன்னு சொன்னீங்க, இங்க வந்து வேகம் குறைஞ்சிருச்சு. கிளிக்கலாம். இந்த பைய போறான் பாரு வீராசாமி, அவனதான் கோவம் அடங்குச்சு. ஏன் நம்ம சொந்தக்கார பையன் இல்ல? சொந்தக்காரனா? மடையா சொந்தக்காரனான்னு கேக்குறேன். அவன் தகுச்சி வேலைய காரை இடிக்கிற வரைக்கும் சொந்தக்காரன் இல்ல, இடிச்சதுக்கு அப்புறம் சொந்தம் ஆயிட்டான். மணி அன்போடு காதலல் நான் எழுதமே அந்த கடிதத்துல கொஞ்சம் சுண்ணாம்பு வச்சிருக்கேம்மா. என்னடா எப்படி ஓடியார? போதையில ஒரு பொண்ணு கையை பிடிச்சி எடுத்துட்டா ஊரே சேர்ந்து அடிக்க வருதுடா. பிடிச்சிட்டியா? நீ செஞ்ச காரியம் ஊருக்குள்ள தெரிஞ்சிருந்தா நம்ம குடும்பம் மாறவே போயிருக்கும். நல்ல வேளை நான் மட்டும் பார்த்தேன். ஐயா, என்னைக்கு இது மாதிரி நடந்ததுல ஏதோ நேத்து நைட்டு கொஞ்சம் ஓவரா போட்டான் இல்லடா. குடிச்சிட்டா பெத்தவங்களுக்கும் பொஞ்சாதிக்கு வித்தியாசம் தெரியாமப்படுமா? இன்னைக்கு செஞ்ச தப்ப நாளைக்கு செய்ய மாட்டேங்கிறது என்ன நிச்சயம்? சொன்னா கேட்டாதானே? ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் சரி. வயசுல நான் சின்னவன் தான். ஒரு யோசனை சொன்னா கேப்பீங்களா? என்னப்பா? காலகாலத்துல அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி விட்டுட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்ப கல்யாணம்லாம் வேணாம்டா. நீனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம். என்ன பொறுப்பு? வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுல இருக்குன்னு தெரிஞ்சிருந்து இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேடா. இந்த வார முத்து, இவன் செஞ்ச அடாவடிக்கு இந்த சுத்து வட்டாரத்துல இவனுக்கு எவருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஐயா, அதுக்காக நாம எப்படியா சும்மா இருக்க முடியும்? அவனுக்கு பொண்ணு பாக்குறது என் பொறுப்பு. அருமையான பொண்ணா நான் பாத்துறேன். எனக்கு எதுக்குடா அதெல்லாம்? பெரியவங்க பேசும்போது சின்ன பையனுக்கு என்ன வேலை? போடவுல சின்ன பையன். ஆமா பெரியவங்க. ஆமாடா. வீராசாமி, உனக்கு ஏத்த பொண்டாட்டிடா. என்னடா சொல்ற? அடேங்கப்பா, அடக்கணும் அடக்கம், உடுக்கணும் உடுக்க, அப்படி ஒரு பொண்ணு மகனை நீ பார்த்தா தீர்ந்தடா. அப்படிங்கிற? ஆமா, இந்த பாரு, நீதான் நானு, நான் தான் அந்த பொண்ணு. என் பேரை கேள. உன் பேர் என்ன? பொடியா? புண்ணாக்கு. பொன்னிடா. பொன்னின்னு அடுக்கமா ஒடுக்கமா சொன்ன. டேய், அவளை நீ பார்த்த கீழே விழுந்துருவ. அவன் உனக்கு ஏத்த பொண்ணுடா. பிச்சுவா பிச்சு. பிச்சிருவாளா? அப்படி இல்ல, நீ அவளை பாத்தீங்கன்னா அவ அழகுல நீ பிஞ்சிருவ. ஆமா. எனக்கு கல்யாணத்துக்கு ஐயா ஒவ்வொரு சம்மதம். ரொம்ப கிண்டல் பண்ணாதடா. பாத்து பாத்து பாத்து. வாய்கள் அரிசி போச்சு. ஏய், பைக்கு விடுறா. அம்மா, பேசி பழக்கம் இல்ல.
நண்பன் மிளகாய் இது மறுக்கு. முருகன் துணை திருமண வாழ்த்து. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குரல் மணமகன் வீராசாமி, மணமகள் பொன்னி. நிலவும் வானும் போல, மலரும் மனமும் போல, பாலும் சுவையும் போல, தமிழும் இனிமையும் போல தரணியில் இணைந்து வாழ வாழ்த்துகிறேன் என்றென்றும் உன் அன்பு நண்பன் முத்து. அம்மாடி, நல்லபடியா பாத்துக்க. வணக்கம் வணக்கம். வீராசாமி சௌக்கியமா? தங்கச்சி சௌக்கியமா? மீனாக்கடை நல்லா இருக்கியா? சரி. பத்தியா பேச வரும்போது தகராறு பண்றான், டைப் பண்றா. இந்த மீனவ குப்பத்தின் பெரியவர்களே, தாய்மார்களே, பொம்பளைங்களே, சௌக்கியமா இருக்கேமா? இல்லறம் என்பதே நல்லறம், நல்லறம் இல்லையே இல்லறம் இல்லை என்று ஒரு பெருந்தகை கூறி இருக்கிறார். வீராசாமி இப்போது தேர்ந்தெடுத்து இருப்பதுதான் துணை. இதுவரை இருந்ததெல்லாம் அணை. யார் முறைச்சல பயம் இல்ல. பச்சை சொல்றோம்பா, இந்த நண்பர் அதெல்லாம் சொல்லிட்டு வாழ்க்கை கெடுத்துட்டு இருக்காத. குடும்பம் ஆயிடுச்சு, நல்லபடியா இரு, அவ்வளவுதான். எல்லாம் பொருளா கொண்டாந்துருக்கீங்க. பாவம் அவன் கடன்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்திட்டு இருக்கான். அதான் பணமா கொண்டாந்துருக்கேன். சங்கத்து சார்பா இல்லப்பா, தனிப்பட்ட முறையில கொடுக்குறேன். 5001 ரூபாய் வச்சுக்க. குடும்ப நடத்து அமோகமா வாழ்த்து மடல வச்சு வாழ்க்கையை நடத்த முடியும். பெரியோர்களே, தாய்மார்களே, என் அன்பு நண்பன் முத்து அவர்களே, நீங்க எல்லாருமா சேர்ந்து என் கல்யாணத்துக்கு வந்து சிறப்பித்தீங்க. ஆகையினால எல்லாம் இருந்து சாப்பிட்டு விட்டு தான் போனோம். நம்ம மீனவ சங்க தலைவர் எதிர்பாராத விதமாக என் திருமணத்துக்கு இந்த 5001 கொடுத்திருக்கிறார். அவருக்கு ரொம்ப நன்றிங்க. நீங்கெல்லாம் எனக்கு எத்தனையோ செய்திருக்கீங்க, நான் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யலை. அதனால நம்ம சங்கத்துக்கு என் கல்யாண சார்பாக இந்த 5001 4 ரூபாய் கூட சேர்த்து 5005 தலைவர் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். இந்த 2 பொம்பளைங்களும் இந்த லட்சுமி சரஸ்வதி என்னோட போக மாட்டாளுங்க. பாத்துங்கம்மா, உடைக்க தெரியாத புள்ள, நீதான் காப்பாத்தணும். என்னடா நேத்து ராத்திரி எப்படி ஜாலியா? என்னடா நீ அதெல்லாம் போய் கேட்டுக்கிட்ட? ஏன் கேட்க கூடாதா? இப்படி நேற்று ராத்திரி சிகரெட்டை விட்டுட்ட. நேத்து ராத்திரி ஏன்டா சிகரெட்டை விட்ட? அது என்னடா பேசுற? சிகரெட் பிடிச்சா நாருன்னு சொல்லிட்டா, பாக்கு போட்டு வர சொன்ன வேணாம் சொல்லிட்டா. நீ பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்ச பொண்ணு தானடா. என்னடா பொண்ணுக்கு என்ன அழகு இல்லையா, குணம் இல்லையா? என்ன எல்லாம் இருக்கு, ஆனா பிடிவாதம் ஜாஸ்தியா இருக்கு. குடிச்சா இனிமேல் நான் உன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டா. இனிமே நான் தண்ணி போட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுன்னு ஒத்த கால நின்னுட்டா. சபாஷ், சத்தியம் பண்ணி கொடுத்துட்டியா? ஆமாடா. இத்தனை வருஷமா நான் சாதிக்க முடியாத ஒரு நாள் ராத்திரியிலேயே தங்கச்சி சாதிச்சால நினைச்சேன். விளக்கமாற கையில தூக்கிட்டு வரும்போதே நினைச்சேன். என்னடா அது விளக்கமாறு? இல்ல, பொண்ணு பார்க்க போகும்போது குடிகாரன் ஒருத்தனை விளக்கமாறால துரத்திட்டு இருந்தா.